வணக்கம். இன்றைக்கி நம்ம ஸ்வீட் வைப்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆஷாட நவராத்திரி ஸ்பெஷல் சக்கரவள்ளி கிழங்கு அல்வா பண்ண போகிறோம். இது வந்து வாராகி அம்மனுக்கு நைவேத்தியத்துக்கு ரொம்ப உகந்தது சக்கரவள்ளி கிழங்கு அல்வா. இதுக்கு என்ன எடுத்து வச்சுருக்கேன்னா, இந்த சைஸில் ஒரு சக்கரவள்ளி கிழங்கு வந்து நல்லா வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு கனிஞ்ச செவ்வாழைப்பழம் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். வெல்லம் போட்டு தான் பண்ண போகிறோம். நம்ம வந்து இந்த பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் கல்கண்டு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். கல்கண்டு ஆட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம், இல்லைனாலும் விட்டுடலாம், ஒன்றும் இல்லை. அதுக்கு சின்ன கரண்டி கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா, இதெல்லாம் வந்து ஒரு மிக்சியில் போட்டு ஒரு நல்ல ஒரு கோர்ஸாக அரைச்சின்னு வந்துடலாம். முந்திரி பருப்பு, திராட்சை, பாதாம் பருப்பு இதெல்லாம் கடைசியாக வறுத்து போட்டுக்கிறதுக்கு வச்சுக்கலாம். இது வந்து பால் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இது தேவையான அளவு தான் ஊற்றிக்க போகிறோம். இது 1/2 லிட்டர் பால் நான் இங்கே வச்சுருக்கேன். ஆனால் மொத்தமாக நான் ஊற்ற போகிறதில்ல, தேவையான அளவு மட்டும் ஊற்றிக்க போகிறேன். கோதுமையை போட்டிருக்கேன். அப்புறம் இதில் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, பாதாம், முந்திரி, ஏலக்காய், கல்கண்டு இதெல்லாம் போட்டுக்கலாம். ரொம்ப வழவழன்னு அரைக்காமல் கொஞ்சம் குறைன்னு அரைச்சின்னு வந்துடலாம். வெல்லம் வந்து ஒரு தேவையான அளவு 4 ஸ்பூன் அவ்வளோதான் எடுத்துட்டுருக்கேன். ஒரு 5 ஸ்பூன் கிட்டே எடுத்துட்டுருக்கேன். இது வந்து போரும். இது வந்து சக்கரவள்ளி கிழங்கு இந்த வாழைப்பழத்துலேயே நல்லா இனிப்பாக இருக்கும். அதனால் வந்துட்டு வேணும்னா, உங்களுக்கு ரொம்ப இனிப்பு பிடிக்கும்னா நீங்கள் நிறையா சேர்த்துக்கலாம். இல்லைனா உங்களுக்கு திகட்டாமல் இருக்கணும்னா இது போரும்னாக்கா இது நிறுத்திக்கலாம். இங்கே வந்து பேனில் வந்து இந்த நெய் போட்டு வச்சுருக்கேன். நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா, இந்த பாதாம் முந்திரியெல்லாம் வந்து வறுத்து எடுத்து வச்சுட்டுலாம். இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் திராட்சை பழத்தை போட்டு பொரிச்சிக்கலாம். பொரித்து இதை தனியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். பண்ணிட்டு இந்த நெய் அப்படியே இருக்கட்டும். இதை அரைச்சிருக்கோம் இல்லையா, இதெல்லாம் வந்துட்டு இந்த நெய்யில் போட்டுக்கலாம். நெய்யில் போட்டு ஒரு பரட்டிக்கலாம். இந்த கோதுமையோட பச்சை வாசனை போய் நன்னா இருக்கும். அப்போ தான் இந்த முந்திரி பருப்பு எல்லாமே ஒரு வறுபட்டுதுன்னா நன்னா இருக்கும். அதுக்கு தான் அது போட்டுக்கிறது. ஏலக்காவும் நான் அதில் போட்டு அரைச்சிட்டேன், பரவாயில்ல. வறுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த வாழைப்பழத்தை போட்டுக்கலாம். அப்புறம் இந்த சக்கரவள்ளி கிழங்கு இருக்கு இல்லையா, இதையும் போட்டுட்டுலாம். மிக்சியில் போட்டுன்ட்டு இது வறுத்துட்டு இதையும் அதை போட்டு ஒரு சுற்றிக்கலாம். இது அப்படியே போட்டு நம்ம கிளறினோன்னா என்ன ஆகும்னா, நம்மளால் இந்த கட்டியெல்லாம் உடையிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். இந்த பைண்டிங் வந்து அது வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் கிளறதுக்கு. இது ஈஸியாக இருக்கும் நம்ம இது மாதிரி பண்ணும்போது. நான் வறுத்துட்டேன் இதை. இப்போ வந்து இதை வந்து இந்த ஜார்லேயே போட்டுக்கிறேன். இதை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. அரைச்சதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வேலை. இதில் வந்து நான் ஒரு 1/4 டம்ளர் பால் காய்ச்சிட்டேன். நான் அந்த பாலை பச்சையாகவும் ஊற்றிக்கலாம். பால் வந்து இதில் வந்து ஒரு 1/2 டம்ளர் பால் ஊற்றி மிக்சியில் அரைச்சின்னு வந்துடுறேன். இந்த மாதிரி க்ரீமி கன்சிஸ்டன்சியில் அரைச்சிருக்கேன். இப்போ அரைச்சிருக்கோம் இல்லையா, இதுலேயே இந்த வெல்லத்தையும் போட்டுடலாம். போட்டு ஓட்டிக்கலாம். இந்த அரைச்ச விழுதை கொட்டிக்கலாம். இப்போ கிளற வேண்டியதான் அல்வா. ஃபுல்லாக கொட்டிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. கைவிடாமல் கொஞ்சம் கலரினோன்னா அல்வா ரெடி ஆகிடும். பால் நான் வந்து ஒரு டம்ளர் கிட்டே ஊற்றிருக்கேன். நான் 1/2 டம்ளர் போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அப்புறம் கொஞ்சம் அந்த இதெல்லாம் நல்லா அலம்பி அந்த இதை வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் தளர்த்தினேன். நான் இன்னும் ஒரு 1/2 டம்ளர் போட்டு நல்லா காணும். இது உங்களுக்கு வேணுன்னா இன்னும் கூட ஸ்வீட் போட்டுக்கலாம். நான் வந்து அளவாக போட்டுக்கிறேன். வாழைப்பழத்தோட இது எல்லாமே இருக்குது இல்லையா, அதனால் 2 பேரிச்சம்பழம் கூட அதை போட்டுக்கலாம் அரைக்கிறதுல. நீங்கள் சொன்னால் தான் தெரியும் இது சக்கரவள்ளி கிழங்கு அல்வான்னு. யாருக்குமே கண்டுபிடிக்க முடியாது. அதை அவ்வளோ நல்லா இருக்கும். இது நம்ம கட்டாயம் சாப்பிட வேண்டிய ஒரு அல்வா. அது ரொம்ப நல்லது உடம்புக்கு சக்கரவள்ளி கிழங்கு. நல்ல கலராக தான் இருக்குது. இந்த லைட் வெளிச்சம் எனக்கு வந்து இது கம்மியாக தெரியுது. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அது
இது ஆஷாட நவராத்திரியில் சக்கரவள்ளி கிழங்கு வந்து பண்ணி சாமிக்கு நிவேதனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். அல்வானன்னா சுருண்டு ரெடி ஆகிடுது. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இப்போ வேணும்னா தேவையான அளவு நெய் ஊற்றிக்கலாம். ஆப்ஷனல் தான் அது, போதும்னாலும் நிறுத்திக்கலாம். முந்திரி பருப்பு பாதாம்லாம் வறுத்துருக்கோம் இல்லையா, திராட்சைலாம் அதை போட்டுட்டுலாம் சரியாக எடுத்து அல்வா போடுறோம். இந்த ஓரெல்லாம் நல்லா எருக ஆரம்பிச்சிட்டு பதம் வந்தாச்சு. அல்வா ரெடி, நல்லா பதமாக ரெடி ஆகிடுது. இது ஆறினா இன்னும் நல்லாயிருக்கும் அல்வா. நல்லா சுட சுட சக்கரவள்ளி கிழங்கு அல்வா ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் இன்னும் ஒரு ஸ்வீட் வைப்ஸில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.